அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 2025-2026 ஆண்டிற்கான டாக்டரல் அட்மிஷன், அதாவது PhD அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2025-2026 ஆண்டிற்கான PhD அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnau.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2025-2026 ஆண்டிற்கான PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு மற்றும் அதை குறித்த முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க, நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. இதுல PG and PhD அட்மிஷன் 2025-26 அந்த மாதிரி ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் SPGS அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இங்க கீழே வரும்போது டாக்டரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, மாஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம இப்ப பார்க்க போறது டாக்டரல் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது PhD அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கான அப்ளிகேஷன் ஓபன்ஸ் அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஓபன்ஸ் இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் அட்மிஷன் ஓபன் 2025-26 அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். புது யூசரா இருக்கும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணி PhD அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. The online application is for admission to programs offered in Tamil Nadu Agriculture University School of Postgraduate Studies. Application fee is non-refundable. Email ID submitted at the time of registration will be used for all correspondence until enrollment is completed. Change in email ID will not be permitted under any circumstance. TNAU School of Postgraduate Studies Query Management System applications are strongly advised to use Tamil Nadu Agriculture University School of Postgraduate Studies Query Management System. Registered and verify your email ID. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப் 2 ஃபாலோஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப், அப்புறம் வெரிஃபை இமெயில் ஐடி, அப்புறமா ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன், அடுத்ததாக பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபீ, சப்மிட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி 5 ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்லயே நீங்க உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவர் உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்டர் இமெயில் அட்ரஸ், அப்புறமா என்டர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர், தற்போது பயன்பாட்டில் உள்ள இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. எல்லா தகவல் தொடர்புமே இங்க கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு தான் தெரிவிப்பாங்க. ஆகவே தற்போது உபயோகத்தில் உள்ள இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாஸ்வேர்டு, நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு எப்படின்னா பாஸ்வேர்ட் ஷுட் பி யுவர் டேட் ஆஃப் பர்த் இன் டேட் மந்த் இயர், அந்த ஃபார்மேட்ல உங்க டேட் ஆஃப் பர்த்தை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு லாகின் பண்றதுக்கான பாஸ்வேர்டாகவும் யூஸ் ஆகும். அப்புறமா ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிட்டி, உங்க மாநிலத்தில் உள்ள சிட்டியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் டாக்டரல் ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா இங்க என்டர் பண்ணி அக்ரி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்டர்டு மின்னஞ்சலுக்கு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. உங்க மின்னஞ்சல் செக் பண்ணிக்கோங்க. மின்னஞ்சலுக்கு வந்திருக்கக்கூடிய இமெயில் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டும். நீங்க வெரிஃபை பண்ணா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல உங்க இமெயில் ஐடி அப்புறமா யுவர் பாஸ்வேர்டு, அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த் இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களது விண்ணப்ப படிவம் ஓப்பன் ஆகும். டாக்டரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். அதற்கு முன்னாடியே இங்க உங்க டேஷ்போர்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னர்ல கொடுத்துருக்காங்க வெல்கம், உங்க நேம் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மை டேஷ்போர்ட், ஆல் ஃபார்ம்ஸ், மை ப்ரொஃபைல், மை குவரிஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல மை டேஷ்போர்ட் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேஷ்போர்ட்ல டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல கீழே டவுன்லோட் ப்ரௌச்சர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இந்த டாக்டரல் அட்மிஷன் குறித்த விளக்க குறிப்பேடு. ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ரௌச்சரை ஒரு வாட்டி தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு ஆரம்பிக்க வேண்டும். டவுன்லோட் ப்ரௌச்சர் ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்
இந்த ஃபைல் 34 பக்கங்களை கொண்டது. இதுல பிஜி அட்மிஷன் மற்றும் பிஹெச்டி அட்மிஷன், அதாவது மாஸ்டர்ஸ் அட்மிஷன், டாக்டரல் அட்மிஷன் இரண்டுக்குமான இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க டாக்டரல் அட்மிஷனுக்கான இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ஸை மட்டும் ரீட் பண்ணா போதுமானது. எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் டு TNAU postgraduate programs. Read all the instruction carefully before filling the application online. Highlights, strength and the details எல்லாமே கொடுத்திருக்காங்க. Admission schedules கொடுத்திருக்காங்க. Particulars, doctoral programs தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Posting of admission notification and online application in TNAU website 10/10/2025 doctoral programs. Last date for application receipt 10/11/2025. Notification for entrance examination 19/11/2025. Conduct of main entrance examination 30/11/2025. Notification of selection list 10/12/2025. Admission and payment of fees 22/12/2025. Registration of first semester 23/12/2025. இந்த மாதிரி டாக்டரல் அட்மிஷனுக்கான முக்கியமான தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக PhD ப்ரோக்ராம்ஸ் டிசிப்ளினஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 29 விதமான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் PhD அட்மிஷனுக்காக. கீழே கொடுக்கப்பட்டுள்ளது லிஸ்ட் ஆஃப் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்ட் இன் வேரியஸ் கேம்பஸ், அதாவது ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ஆஃபர்ட் எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் வழங்குறாங்க அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் கோயம்புத்தூர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் PhD, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரோனமி, அக்ரிகல்ச்சர் மீட்ரோலஜி, பிளான்ட் பிசியாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், soil science, microbiology, nanoscience and technology, remote sensing and geographic information system, genetic and plant breeding, seed science and technology, entomology, இந்த மாதிரி 29 வகையான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். The system of education is semester system with the course work and this research being an essential part of all postgraduate programs. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. Duration of the programs பாத்தீங்கன்னா டாக்டரல் டிகிரி 3 years 6th semester அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா எலிஜிபிலிட்டி ஃபார் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ், மோட் ஆஃப் அப்ளிகேஷன், எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கேண்டிடேட் who have successfully completed 4-year undergraduate degree program and 2 years master programs specific below are eligible to apply for the doctoral programs. பின்வரும் கல்வி தகுதிகளை உடையவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னங்கிறத தெளிவா கொடுத்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. OMR சீட் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ரிசர்வேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இனவாரியாக ஒதுக்கீடு இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்டிமேஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், செலக்ஷன், அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஹாஸ்டல் அகாமடேஷன், டிஸ்பியூட் ரெட்ரஸல் செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று விண்ணப்பத்துடன் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்த ஸ்கேன் காப்பி ஆஃப் சிக்னேச்சர், ஸ்கேன் காப்பி ஆஃப் ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிபிகேட், UG சர்டிபிகேட் ஃபார் மாஸ்டர்ஸ், UG அண்ட் மாஸ்டர் சர்டிபிகேட் ஃபார் PhD, ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆல் மார்க்ஸ் லிஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் கார்டு, சிங்கிள் PDF ஃபைல் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸ்கேன் காப்பி ஆஃப் கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்கேன் காப்பி ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அப்பெண்டிக்ஸ் 2 ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அப்பெண்டிக்ஸ் 2 ஒரு ஃபார்ம் கீழே கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்மையும் நீங்க பூர்த்தி பண்ணி விண்ணப்ப படிவத்துடன் அப்லோட் பண்ண வேண்டும். கீழே அப்பெண்டிக்ஸ் 1 கொடுத்திருக்காங்க. அதாவது சாதி வாரியாக ஒதுக்கீடு விவரங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் அதற்கான கோடு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இனம் வாரியாக கோட் நம்பர் டீடைல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த கோட் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற இனத்திற்கான கோட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யும் போது தேவைப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி விவரங்களுமே கொடுத்திருக்காங்க. அதற்கான கோடு நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக அப்பெண்டிக்ஸ் 2 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி additional information to be provided for seat under differently abled person. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதற்கான ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த ஃபார்மை நீங்க பூர்த்தி பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இவ்வாறு இந்த ஃபைல்ல தெளிவாக கொடுத்திருக்காங்க. டாக்டரல் அட்மிஷன் குறித்த அனைத்து தகவல்களுமே இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக இந்த கண்டினியூ அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டாக்டரல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ், அதன் பிறகு அகாடமிக் அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் டிக்ளரேஷன், ஃபைனலா பேமெண்ட். இந்த மாதிரி
4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ஸ் கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. கேட்டகரி ஆஃப் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஆர் இன் சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்தது கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டிகிரி லாஸ்ட் ஸ்டடீடு டிகிரி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்பரக அப்ளிகண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பிளட் குரூப், நேஷனாலிட்டி, ரிலிஜியன், டிஃபரண்ட்லி ஏபிள்டு இஃப் அப்ளிகபிள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ண வேண்டும். எஸ் கொடுத்தீங்கன்னா டிசபிலிட்டி ஆப்ஷன்ஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா இவர் டிசபிலிட்டி சர்டிபிகேட் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 5 MB சைஸ்ல ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்க டிசபிலிட்டி சர்டிபிகேட்டை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஆதார் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர். அப்புறமா கேட்டகரி கேட்டிருக்காங்க. பிசி, பிசிஎம், ஓசி, எஸ்சி அந்த மாதிரி உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் எங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா கோடு நம்பர் ஆஃப் த கம்யூனிட்டி, நம்ம ஏற்கனவே அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல பார்த்த மாதிரி உங்க கம்யூனிட்டிக்கான கோடு நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஏபிசி ஐடி, உங்களது கல்வி தகுதி விவரங்கள் அனைத்தையுமே எளிதில் பரிமாறிக்கொள்வதற்காக ஏபிசி ஐடி நீங்க இங்க என்டர் பண்ண வேண்டும். ஏபிசி ஐடி எவ்வாறு இணையதள மொழியாக கிரியேட் செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு ஏபிசி ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏபிசி ஐடி எங்க என்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டூரிங் யூஜி ப்ரோக்ராம்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட், ஆதார் லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் நேம் இங்க என்டர் பண்ணி பேங்க் நேம், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேணும். அப்புறமா ஃபாதர் அண்ட் கார்டியன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் அல்லது கார்டியன் நேம், ஃபாதர் கார்டியன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மதர் டீடைல்ஸ், மதர் நேம், மதர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அக்குபேஷன் டீடைல்ஸ், ஃபாதர் அக்குபேஷன், இன்கம் ஆஃப் த பேரண்ட், இன்கம் சர்டிபிகேட் நம்பர் ஆஃப் த பேரண்ட், உங்க வருமான சான்றிதழ் நம்பரை இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அகாடமிக் அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அகாடமிக் டீடைல்ஸ்ல உங்க கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். 10ஆம் வகுப்பு முதல் மாஸ்டர் டிகிரி வரை உள்ள உங்களது மதிப்பெண் சான்றிதழ்கள், மதிப்பெண் விவரங்கள், பயின்ற ஆண்டு, பயின்ற கல்வி நிறுவனத்தின் பெயர் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அட்ரஸ் டீடைல்ஸ், உங்க முழு முகவரி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு சேவ் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் அண்ட் டிக்ளரேஷன், அதாவது கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே கேட்டிருக்கக்கூடிய சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். மதிப்பெண் சான்றிதழ்கள், முகவரி சான்றிதழ், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி உங்க டிக்ளரேஷனை ரீட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா அடுத்து பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். அடுத்ததாக பேமெண்ட் பண்ண வேண்டும். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். பேமெண்ட் எல்லாமே முடிச்சு உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். தகவல் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் வழியா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆகவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 2025-2026 கல்வியாண்டில் PhD டாக்டரல் அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.